சட்டத்தின் மூலமாகவும் நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவும் அல்ல. இன்னைக்கு எங்களுடைய மனங்கள் அல்லது எங்களுடைய எல்லா வகையிலும் இன்றைக்கு எங்களுடைய உடல்கள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றது, அசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அசுத்தம் அடைந்திருக்கின்ற எங்களுடைய சமூகத்தை தூய்மையாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பொறுப்பு வேறு யாருக்கும் உங்களுடைய எங்களுடைய குடும்பத்தை தூய்மையாக்கவில்லை என்றால், குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை தூய்மையாக்கவில்லை என்றால், இந்த குடும்பத்தை இந்த சீரழிவிலிருந்து நாங்கள் மீட்கவில்லை என்றால் எங்களுக்கு விமோசனம் கிடையாது. அதனால வேண்டி எங்களுக்கு இருக்கின்ற சவால் கடந்த 76 வருடங்களாக விட்டு சென்றிருப்பது என்னவென்று தேடி பார்த்தால் வேறு எதுவும். இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் 16 லட்சம் ரூபாய் கடன்காரன், மறுபுறத்தில் பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் வீழ்த்தப்பட்ட நாடு. சட்டைக்கு போடுற பட்டனை கூட தயாரிக்கிறது வெளிநாட்டில் இருந்தால் கொண்டு வர ஒன்றும் இல்லை. நமது நாட்டில் எல்லா வளங்களும் நிறைந்த நாடுன்னு சொல்றோம். இன்றைக்கும் அரிசி வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டி இருக்குது, தேங்காய் வெளியிலிருந்து கொண்டு வர இருக்குது. இலங்கை சூழ கடல் இருக்குது, கடலை 200 மைல் விசாலமான கடல் இருக்கு. கடந்த இன்றைக்கும் கூட வெளிநாட்டிலிருந்து உப்பு கொண்டு வருகின்ற நிலைமை, கருவாடு கொண்டு வருகின்ற நிலைமை, நெத்திலி கொண்டு வருகின்ற நிலைமை. அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு தேடி பார்த்தா ஒன்றும் கிடையாது. அப்படியாக இருந்தா இன்றைக்கு அப்படியாக இருந்தா இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மீள வேண்டாம் கூடாது. எங்களுடைய நாட்டில் எங்களுடைய கைகளை ஊன்றி நாங்கள் கரணம் பாயக்கூடாதா என்கின்ற கேள்வி எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்காங்கிற வேலை திட்டத்துக்கு உண்டு. கிளீன் ஸ்ரீலங்காங்கிற வேலை திட்டம், அதன் கீழ் வறுமையை ஒழிக்கின்ற வேலை திட்டம், அது அடுத்த கட்டமாக டிஜிட்டலைசேஷன் என்கின்ற வேலை, டிஜிட்டல் மயமாக்குகின்ற முழு நாட்டையும். அதுக்கு வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு கிராமங்களில் இருக்கின்ற, அதனால் தான் அனுபவத்தோடு சொல்லுகின்றார், கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும். அவ்வாறு உயர்த்துகின்ற போது தான் நாளைக்கு நாடு முன்னேறுகின்ற திசையை நோக்கி நகர முடியும். அதனாலே கிராமங்களில் வீதிகள் புனரமைக்கப்படவில்லை என்றால், வீதிகள் கூடங்கள் அல்லது அங்க இருக்கின்ற வைத்தியசாலைகளா, அங்க இருக்கின்ற பாடசாலைகளா, அல்லது மக்களுடைய சேவைகளா, விவசாயமா, மீன்பிடித்துறையா, இவைகளை முன்னேற்றுகின்ற அல்லது இவைகளை நல்ல திசையை நோக்கி செல்கின்ற வேலைகளை முன்னெடுக்காவிட்டால் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை நினைச்சும் பார்க்கலாம். அந்த வகையில் தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இன்றைக்கு இந்த வருடத்தில் ஆரம்பித்திருக்கின்ற வேலை திட்டம் என்பது வேறு எதுவுமல்ல, வறுமையை ஒழிக்க வேண்டும். ஏன் கேட்டா, வறுமைக்கு பின்னால் இன்னும் ஒரு பிரச்சனையும் மறைந்திருக்கின்றது. வறுமையின் காரணமாக கல்வியில் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற குடும்பங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு 3,30,000 பிள்ளைகள் பிறப்பதாக கூறப்படுகின்றது. அதில் 30,000 பேரை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது கல்வியில் இடைவிலகலில் உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இடைவிலகியதன் காரணமாக இன்றைக்கு யார்தான் தேடி பார்த்தா வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற குடும்பங்கள், அவன் வருஷத்தின் கீழ் வாழ்கின்ற குடும்பங்கள்ல தான் இன்றைக்கு போதை பொருள் அதிகரிச்சிருக்குது, கசப்பு வியாபாரம் அதிகரிச்சிருக்குது, வாழ்வற்ற கும்பல் அதிகரிச்சிருக்கின்றது, ஐஸ் வழக்கம் அதிகரிச்சிருக்கின்றது, ஏனைய சூழ்நடத்தைகள் அதிகரிச்சிருக்கின்றது. இந்த நிலைமையின் கீழ் தான் எங்களுடைய நாட்டை கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த கொடியவர்களிடம் இருந்து, இந்த கொடிய நோயில இருந்து எங்களுடைய நாட்டை மீட்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் தான் வேறு எதுவுமல்ல. அப்படியாக இருந்தால் அவ்வாறான நிலைமையின் கீழ் எங்களுடைய நாடு எவ்வாறு முன்னேற்றுவது என்கின்ற பிரச்சனை. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் சரி, பெண்கள் இன்றைக்கு தனியாகவோ சுதந்திரமாகவோ நடமாட முடியாத நிலைமைகள் இருக்கின்ற, குழந்தைகள் நடமாட முடியாத நிலைமை, குழந்தைகளை வீட்டில் விட்டு விட்டு போக முடியாத நிலைமை. அது மாசமல்ல 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்தவர்கள் இன்றைக்கு யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் ஆகினாலும் கூட இன்றைக்கும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் 89,000க்கு அதிகமான விதவை பெண்களுடைய ஊழகங்கள், முனகல்கள் இன்னமும் கேட்கின்றது எங்களுடைய சமூகத்தில். மறுபடியும் 24,000க்கு அதிகமான
பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை தாயையும் இழந்து தந்தையும் இன்னைக்கு அநாதை இல்லங்களில் வாழ்கின்றவர்களாக. அண்மையில் அநாதை இல்லத்தில் வாழ்கின்ற ஒரு அம்மா என்னை சந்திச்சு சொன்னாங்க, ஐயா வாங்க எங்கட அநாதை இல்லத்தை பாருங்க, பார்த்து போட்டு எங்கட அநாதை இல்லத்தில் வாழ்கின்ற எங்கட பெண் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் ஐயா. அநாதை இல்லத்தில் இருக்கின்ற ஒரு அம்மா சொல்றாங்க. அப்படி சொன்ன என்ன கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அநாதை இல்லத்தில் வாழ்கின்ற பெண்களை, எங்களுடைய பெண் பிள்ளைகளை விபச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். பேசிகள் என நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி இந்த நாட்டில் பல்வேறு நிறுவனங்களும் இருக்கின்றது. அந்த நிறுவனங்களுக்கு தேவை பணமே தவிர மனிதாபிமானம் கிடையாது. எங்கள் பிள்ளைகளுடைய மானங்கள் அல்ல. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அப்படியாப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் செய்து கொண்டிருக்கோம். அது மாத்திரமா, என்னாயிரத்துக்கு அதிகமான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகளை இழந்து இருக்கின்றார்கள். இன்னைக்கும் வீடுகளில் தேடி பாருங்க, ஏன்னா கூணி குறுகி போயிட்டு இன்னைக்கு யாரும் இல்லை. பிள்ளையை பெற்றிருப்பாங்க, பிள்ளைகள் இல்லை. அதன் காரணமாக இன்றைக்கு என்னாயிரத்துக்கு அதிகமான பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை இழந்தவர்களாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் 140% யாழ் மாவட்டத்தில் இன்னும் கொக்கில்கள் வாழுகின்ற மக்களாகும். அது மாத்திரமல்ல, 160% ஏசோ முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன்காரர்கள். அரசாங்க ஊழியர் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், சாதாரண ஆக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், எல்லாரும் ஏதோ வழியில காருக்கு கடன் வாங்கியிருப்போம், பைக் கடன் வாங்கியிருப்போம், மோட்டாருக்கு கடன் வாங்கியிருப்போம், அல்லது கல்யாணம் கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருப்போம், வீட்டுக்கு லோன் வாங்கியிருப்போம். ஏசோ கடன் 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 வாங்கி கடன் பொறியில சிக்கிய மக்களாக 160% கடன்காரர்கள். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் இந்த மைக்ரோ பினான்ஸ் மூலமாக கடன் வாங்கி எங்களுடைய விஷயமாக எங்களுக்கு பெண்கள் ஏமாற்றப்பட்டு, அந்த ஏமாற்றப்பட்டதன் காரணமாக கடன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது, கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கடா இருக்காங்கன்னு தேடி பார்த்தா வேறுங்கள வன்னி மாவட்டத்தில். வன்னிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலங்களில் போராட்டத்தின் பொழுது பெரிய ஒரு நிலமாக இருந்தது. வந்தாரை வாழ வைக்கின்ற வன்னி நிலம் இன்றைக்கு பிச்சைக்காரர்களாக நிறைந்திருக்கின்றது. வறுமை கூடிய பிரதேசமாக இருக்கின்றது. பாலியல் துஷ்பிரயோகங்கள் கூடிய பிரதேசமாக இருக்கின்றது. அப்படியாப்பட்ட பிரதேசத்தில் இன்றைக்கு இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணமாகும். அவ இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும் என்றால் எங்களுடைய புதிய வழியில நாங்கள் புதிதாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். புதிய ஒரு உலகம் இருக்கின்றது. பழைய உலகம் அல்ல, இது 21ஆம் நூற்றாண்டு, இது டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உலகம். அப்ப இன்னைக்கு எங்களுடைய போனவர்களுக்கு முன் உலகத்தையே கையில் அடக்கிக் கொள்ளக்கூடிய உலகம். அந்த உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஜாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியா, குல ரீதியாக, பிரதேச வாரியாக பிரிந்து சிதைந்து சின்ன பின்னமாக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். நமது அரசியல்வாதிகள் பார்க்கின்றார்கள், அங்க இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் சரி, அடே இந்த பார் அங்க இருக்கின்ற தமிழர்கள் மீண்டும் ஆயுதம் ஏந்த போகின்றார்கள், அது மாத்திரமல்ல பௌத்த வியாரை எடுக்க போகின்றார்கள், அதனால் பௌத்தமே எழுந்திடு, சிப்பாய்களே எழுந்திடுன்னு சத்தம் போடுறானுங்க அங்கிருந்து. அதாவது இதுநாள் வரைக்கும் அங்கிருக்க மக்கள் மத்தியில மறைந்து கிடக்கின்ற மீண்டும் இனவாதத்தை, மதவாதத்தை மீண்டும் தூண்டுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. நம்மள அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க, என்ன இங்க ஏதோ ஒரு பன்சலையை கட்டினானுங்களா அல்லது வியாரை கட்டினா அதை உடைச்சே தீரணும்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. கடந்த 2017ஆம் ஆண்டுல இருந்து கட்டக்குள்ள இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கின்றனர். அதனால வேண்டி அந்த நிலைமைகள் இருக்கின்றது. அதனால நமக்கு இருக்கின்ற தேவை தான் கேட்டா, இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு இனிமேலும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி இனிமேலும் இந்த நாட்டை ஒரு இருண்ட யுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாரில்லை. அதனால் தான் அன்றத்தோடு அடிக்கடி சொல்லுகின்ற, இனிமேலும் இந்த நாட்டில் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம், மதவாதம் வேண்டாம். அப்ப அந்த மதவாதத்தையும் இனவாதத்தையும் தாங்களுடைய சரணாலயமாக அல்லது அம்பலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் மீண்டும் சித்து விளையாட்டுக்கள் விளையாடுவது காணக்கூடியதாக இருக்கின்ற. அதனால வேண்டி நாங்கள் நம்புகின்றோம் என்னண்டா, வேகமில்லை இலங்கையில் இருக்கின்ற மக்கள் என்பது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் என்பது
கடந்த காலத்தில் இருந்த மக்கள் அல்ல, புதிய மக்கள், புதிதாக சிந்திக்கின்ற மக்கள், இங்கு இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், புதிதாக சிந்திக்கின்றவர்கள், புதிய கோலத்தில் தாங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றவர்கள். அந்த நபர்கள் இனியும் இவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் இனிமேல் நாங்கள் ஆடுவதில்லை, அவர்களை ஆட்டுவிக்கின்ற காலம் வந்திருக்கின்றது. அதனால வேண்டி அந்த காட்டுவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடிய தங்கங்கள் வேறு யாருமல்ல, நீ